எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக இந்து சமய அறநிலைத்துறை. ஸோ அதிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா நிறையா ஜாப் அப்டேட் ஷேர் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வேக்கண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் பை டிஸ்ட்ரிக்டாக வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நாமக்கல் மாவட்டம். ஸோ என்ன பொசிஷன் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 8th பாஸ் பண்ண ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எந்த பொசிஷனுக்கான ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர். ஸோ டிரைவருக்காக தான் மொத்தம் இந்த வேக்கண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8th பாஸ் மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி டிரைவிங்கில் இருக்கவங்க முதலுதவி சான்றிதழ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு முதலுதவி செய்ய தெரியணும் அப்படின்றதுக்காக அவங்க சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் டிரைவிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாபு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கண்டிஷனும் ஓகேவாக இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் பார்க்கும்போது 18ல் ஸ்டார்ட் பண்ணி 45 வரையே இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4ஆம் தேதி 10ஆம் மாதம், அதாவது அக்டோபர் 4க்குள்ளே இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணி ஆகணும் 5 PM அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நேம், அதுக்கடுத்து மேரிட்னா மேரிட் நேம், இல்லைனா வந்து கணவர் பேர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் பாலினம், அதுக்கு ஆஃப்டர் ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறாங்க. அதுக்கு ஆஃப்டர் அவங்க பேசிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து தன்னடத்தை சான்றிதழ் அப்படின்றத. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அதையும் நம்ம வந்து ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்குறோமோ அந்த இடத்துலேருந்து வாங்கின தன்னடத்தை சான்றிதழ் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அப்படின்னு பார்க்கும்போது உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில், திருச்செங்கோடு நகர், நாமக்கல் 6,37,211. ஸோ இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வித ஃபீஸும் கிடையாது. டேரெக்டாக நம்ம ஸ்பீட் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்ஸ் அவ்வளோதான். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நிபந்தனைகள், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஷேர் பண்ணேன். 8ஆம் வகுப்பு, அதுக்கு ஆஃப்டர் வந்து டிரைவிங் லைசன்ஸ், உங்களுக்கு முதலுதவி செய்ய தெரியுமா, தன்னடக்க சான்றிதழ். ஸோ அந்த பேசிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. மற்றபடி ஜாப் ஓகே தான். ஸோ இந்த ஜாப்க்கு அவங்க கொடுக்குற சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 9,240 கொடுக்குறாங்க. பட் இது தமிழக அரசு அப்படின்றதுனால உங்களுக்கு சேலரி ஃபியூயாக இருக்கும். மேபி இயர்ஸ் போக போக சேலரியை இன்க்ரீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ ஜாபை ரொம்ப லெஸ்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பற்றின எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்